ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கோஸ்ங்க. ஒரு பொட்டேட்டோவை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாங்க, பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு துருவி எடுத்துருக்கேங்க, அரை கேப்சிகம், அரை கார்ன்ஃப்ளவருங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க. ஒரிகனோ பவுடர் வீட்டில் இருந்தால் போடலாங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமாக லெமன் ஜூஸுங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுங்க, 3 டீஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸு, கொஞ்சமாக கொத்தமல்லி தலைங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொஞ்சம் இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைங்க, எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஏற்கனவே நான் சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சு வச்சிட்டேங்க. இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது உள்ள இந்த பெரிய குழந்தைங்களுக்கு, இப்போ ஒரு 8th 9th படிக்கிற குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கா இருந்ததுனாங்க இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இது நம்ம கொடுக்க தேவையில்லைங்க. பெரிய வெங்காயம், உப்பு, லெமன் ஜூஸு, கொத்தமல்லி தலைங்க, இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு காரமாக இருக்கும், கொடுக்க தேவையில்லைங்க. இப்போ அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம கட்லெட் மாதிரிங்க 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் விடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் வந்து நல்லா அதை வந்து இது பண்ணி எடுத்துக்கலாங்க, டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து சப்பாத்தி வந்து நம்ம வந்து சின்ன சின்ன சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து 2 பக்கம் நல்லா வாட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் வந்து இதுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் 2ஐயும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு செய்யணும். அதனால் சும்மா மட்டும் 2 பக்கமும் அதை ஓரளவுக்கு வெந்துடணும் சப்பாத்தி. அதுக்காக 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்தோமா போதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தியில் கொஞ்சமாக கிச்சப்புங்க, ஒரு பக்கம் கிச்சப் விட்டுட்டுங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க அந்த கட்லெட்டு, அதையும் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கணுங்க. இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுங்க. இப்போ அந்த கட்லெட்டையும் அதில் வச்சுட்டுங்க, நம்ம ஸ்பூனில் வந்து அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா பண்ணிவிட்டுங்க. அந்த வெங்காயத்தை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இப்போ நம்ம அதை மடக்கணும். ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து அதை அப்படியே இது ஹோல்ட் பண்ணிட்டோமா, அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா தோசைக்கல்லை வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா இதாகுங்க, மொறுன்னு வரும். இப்போ வந்து தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டுங்க, அதில் போட்டுட்டுங்க 2 பக்கமும் பட்டர் விட்டு எடுத்தோமா நல்லா இருக்குங்க. இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாங்க, இல்லை இன்னும் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ சேர்த்திக்கலாம். அப்புறம் சீஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா சீஸ்னால் குழந்தைங்க சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்துடும்போது கொஞ்சம் அது மாதிரி இதாகிடும், ஆறி போனால். அதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பமானதை நம்ம அதில் உள்ளே போட்டு நம்ம சேர்த்து கொடுத்துட்லாங்க. இப்போ நம்மளோட டேக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இது ஒரு மெத்தடுங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியானங்க. அந்த ஸ்டஃபிங்கை வந்து அப்படியே கடாயில் போட்டுட்டுங்க, லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சுட்டுங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி அது மேலேயே வச்சுட்டுங்க. அந்த சப்பாத்தியில் வந்து கொஞ்சமாக கிச்சப் போட்டு சாரி இப்போ மேலே வந்து பட்டர் போட்டுட்டுங்க, இதை அப்படியே சப்பாத்தி கல்லையிலே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இழுக்காது. காலையில் டைமில் கொஞ்சம் வேலை இழுக்காதுங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.